வணக்கம் தமிழ் பசங்களா. டோப்பாவோட HYQ சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர்ல இருந்து LCR சீரீஸ் சர்க்யூட். ஸோ அகெயின் ஒரு ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாபிக், ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் வாங்க. ஸோ இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், opposition to the flow of current. ஸோ ரெசிஸ்டன்ஸை நம்ம ஜென்ரலாக R அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா again opposition to the flow of current by inductor. ஸோ இண்டக்டர் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதனோட ஃபார்முலா XL is equal to omega L and கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது கெப்பாசிட்டர் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ XCயோட ஃபார்முலா 1/ωc. இதில் L அப்படிங்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் C அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். இப்போது இது வந்து தனித்தனி காம்பனண்ட்டாக ரெசிஸ்டர் எடுத்துட்டோம்னா ரெசிஸ்டர் கொடுக்கக்கூடிய அப்போசிஷனுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர் எடுத்தோம்னா அது கொடுக்கக்கூடிய அப்போசிஷனுக்கு பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டர் எடுத்தோம்னா அது கொடுக்கக்கூடிய அப்போசிஷனுக்கு பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ அந்த மாதிரி 2 அல்லது 3 காம்பனண்ட் லைக் RL, RC, LC இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் இம்படன்ஸ். ஸோ இம்படன்ஸை Z அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இம்படன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைவோம். அந்த ட்ரையாங்கிள் பேர் இம்படன்ஸ் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் வச்சு தான் நம்ம ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு RL சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டரும் இருக்குது, இண்டக்டரும் இருக்குது. நமக்கு தெரியும் ரெசிஸ்டரில் கரண்ட் வந்து வோல்டேஜ் கூட சேம் ஃபேஸ்லேயே இருக்கும். இண்டக்டர் எடுக்கும்போது வோல்டேஜ் லீட் ஆகும். ஸோ எனக்கு L இங்கே இருக்கும், R இதுவாக இருக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுதான் Z அண்ட் இந்த ஆங்கிள் பை. ஸோ இப்போ இதில் இருந்தே சொல்லலாம் Z is equal to √R² + XL² இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இதே RC சர்க்யூட் எடுத்தோம் அப்படின்னா அகெயின் ரெசிஸ்டர் வந்து சேம் ஃபேஸில் இருக்கும், கெப்பாசிட்டருடைய வோல்டேஜ் வந்து லேக் ஆகும். ஸோ XC அண்ட் இது வந்து Z இருக்கும். ஸோ Z is equal to √R² + XC². இதே LC சர்க்யூட் எடுத்தோம் அப்படின்னா LCயில் வோல்டேஜ் வந்து Lக்கு லீட் ஆகும், இங்கே வந்து கரண்ட் வந்து கெப்பாசிட்டரில் லீட் ஆகும். ஸோ இப்படி இருக்கும். அப்போ Zோட ஃபார்முலா XL - XC ப்ரொவைடட் XL is greater than XCயாக இருந்தது அப்படின்னா இப்படி தான் நம்ம இம்படன்ஸை கண்டுபிடிப்போம். இதே மாதிரி வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம வோல்டேஜ் ட்ரையாங்கிள் வரையலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் DC அண்ட் இண்டக்டர் பிளாக்ஸ் AC. ஸோ கெப்பாசிட்டராக இருந்தது அப்படின்னா அது DC கரண்ட்டை பிளாக் பண்ணும், இண்டக்டர் வந்து AC கரண்ட்டை பிளாக் பண்ணும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ இண்டக்டர் எடுக்கும்போது XL is equal to omega L and 2π/μL அப்படின்னு எழுதலாம். இப்போ DC கரண்ட் எடுத்தோம் அப்படின்னா DC கரண்ட்டில் ஃப்ரீக்வன்சி சேஞ்சே ஆகாது. அப்போ அதனுடைய வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ XLோட வேல்யூவும் 0வாக இருக்கும். அப்போ இண்டக்டர் வந்து ஈஸியாக கரண்ட் ஃப்ளோவை அலோவ் பண்ணும். பட் இதே ஒரு AC எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போது XL is equal to omega L அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை அந்த கரண்ட்டுக்கு அது கொடுக்கும். இதே கெப்பாசிட்டர் எடுக்கும்போது XC is equal to 1/ωc. ஸோ DC எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து 0வாக இருக்கும். அப்போது 1/0வோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ DCக்கு கெப்பாசிட்டர் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதே ஏசிக்கு எடுத்தோம் அப்படின்னா XC is equal to 1/ωc இருக்கும். ஸோ அப்போ கரண்ட்டுக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் டெர்மினாலஜிஸ். சூப்பர் ஈஸியாக புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால LCR சீரிஸ் சர்க்யூட் இன்னும் ஈஸியாக படிக்கலாம். ஸோ LCR சீரிஸ் சர்க்யூட்
ஸோ எல்சிஆர் சீரிஸ் சர்க்யூட்டில் நமக்கு இண்டக்டர், கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டர் மூணுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எது கூட அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஏசி வோல்டேஜ் கூட. அதனுடைய ஃபார்முலா V is equal to V0 sin omega t இருக்கும். ஸோ இது வந்து LCR. இதுதான் LCR சீரிஸ் சர்க்யூட்டோட சர்க்யூட் டயக்ராம். இப்போது இதனுடைய கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட்டோ வோல்டேஜோ அல்லது ரெசிஸ்டன்ஸோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட பேர் என்னன்னு சொன்னேன்? இம்படன்ஸ். ஸோ இம்படன்ஸும் வோல்டேஜும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சா கரண்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் ட்ரையாங்கிள் வரையலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்? ரெசிஸ்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் சேம் ஃபேஸ். இதே இண்டக்டர் எடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை π/2. கெப்பாசிட்டர் எடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜ் லாக்ஸ் கரண்ட் பை π/2. இதை வச்சு நம்ம வோல்டேஜ் ட்ரையாங்கிள் வரையலாம். அதை வச்சு அதனுடைய வேல்யூவும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு ஸோ லெட்ஸ் சே இதுதான் ஆக்சிஸ் அப்படின்னு. இந்த ஆக்சிஸில் நமக்கு இங்கே கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் இங்கே போகுது. இதை நான் வந்து ஐன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா ரெசிஸ்டரில் வோல்டேஜும் கரண்ட்டும் சேம் ஃபேஸில் தான் இருக்கும். அப்போது இது விஆராக இருக்கும். இதே இண்டக்டர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இண்டக்டரோடது இங்கே வரும். ஏன்னா வோல்டேஜ் வந்து கரண்ட்டை லீட் ஆகும். இதே கெப்பாசிட்டர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே வரும். ஸோ விசி. இப்போ இந்த விஎல்லும் விசியும் ஒரே லைனில் இருக்குது. அப்போ இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி வரும்? இது விஆர், இது ஐ அண்ட் விசி இஸ் கிரேட்டர் தென் விஎல்னு எடுத்தேன்னா விசி மைனஸ் விஎல்னு வரும். இப்போ இதுக்கு நான் வோல்டேஜ் ட்ரையாங்கிள் ஈஸியாக வரையலாமா? ஸோ வோல்டேஜ் ட்ரையாங்கிள் வரையும் போது இது விஆராக இருக்கும் அண்ட் இது வந்து விசி மைனஸ் விஎல்லாக இருக்கும் and this would be the net voltage VR இருக்கும். அப்போ வியோட ஃபார்முலா என்னவா இருக்குன்னா V is equal to root of பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது VR square plus VC minus VL the whole square. ஸோ இங்கே வந்து VC is greater than VL அப்படின்னு எடுத்திருக்கோம். இதே VL minus VC greater அப்படின்னா VL minus VC the whole square அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதே மாதிரி இம்படன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இம்படன்ஸோட ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா எனக்கு இது ஆராக இருக்கும், இது XC மைனஸ் XL அண்ட் இந்த இது வந்து Z இருக்கும். அப்போ பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது Z is equal to root of R square plus XC minus XL the whole square அப்படின்னு வரும். XC is greater than XL. இதுதான் இம்படன்ஸோட ஃபார்முலா. இப்போ கரண்ட் வேணும் அப்படின்னா கரண்ட்டோட ஃபார்முலா I is equal to V by Z. V அப்படிங்கிறது வோல்டேஜ் அண்ட் Z அப்படிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இம்படன்ஸ். அப்போது I is equal to V divided by root of R square plus XC minus XL the whole square. இதுதான் கரண்ட்டோட ஃபார்முலா. புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்போ வோல்டேஜ் வரையும் போது வோல்டேஜ் வந்து இப்படி வரும். கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து XC is greater than XL அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த சர்க்யூட் வந்து கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு கரண்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும்.
ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது வந்து கரண்ட்டு, இது வந்து வோல்டேஜ். அப்போது இதை வச்சு நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, XC இஸ் கிரேட்டர் தென் XL அப்படின்னா அந்த சர்க்கியூட் வந்து கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டாக இருக்கும். இதே XL இஸ் கிரேட்டர் தென் XC அப்படின்னா அது வந்து இண்டக்டிவ் சர்க்கியூட்டாக இருக்கும். இதே XC இஸ் ஈக்குவல் டு XL அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ வந்து ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ எப்போ ரெசனன்ஸ் அட்டைன் ஆகுதோ அப்போ தான் மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ அந்த சர்க்கியூட்டில் இருக்கும். ஏன்னா இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் இருக்காது, வெறும் ரெசிஸ்டிவ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நமக்கு போகக்கூடிய கரண்ட்டு வந்து மேக்ஸிமம் கரண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இங்கே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கான ஃபார்முலா Z is equal to root of R square plus XC minus XL the whole square. இப்போ XC is equal to XL எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும். Z is equal to root of R square வரும். இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா Z is equal to R அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ரெசனன்ஸ்க்கான கண்டிஷன். இப்போ இதை வச்சு நம்ம வந்து எல்சியோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் டிரைவ் பண்ணலாம். ஸோ ரெசனன்ஸில் XC இஸ் ஈக்குவல் டு XL. அப்போ XCயோட ஃபார்முலா என்னது? 1/ωc அண்ட் XLோட ஃபார்முலா ωL. இப்போ Lலும் ஒமேகா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/LC அப்படின்னு வரும். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC. இதுதான் ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. அண்ட் நமக்கு தெரியும் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πν அப்படின்னு. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது µr இஸ் ஈக்குவல் டு 1/2π√LC அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் Q ஃபேக்டர் ஆர் ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, இப்போ கரண்ட் ஃப்ளோ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு கிராஃப் வரையும் போது கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது எந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் கிடைக்கும்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் தான் கிடைக்கும். இதே நான் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அல்லது டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை பொறுத்து இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட கிராஃபும் சேஞ்ச் ஆகும். பட் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ அட் ஒமேகாரில் தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிராஃப் வந்து இப்படி தான் வரும். ஸோ இப்போ பார்க்கும்போதே தெரியுது கரண்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. பட் கரண்ட் எந்த இடத்துல அதிகமான வேல்யூ கிடச்சிருக்கு? அகெயின் ஒமேகாரில் தான், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் தான் அதிகமாக வரும். ஸோ இப்போ இந்த ஷார்ப்னஸ் ஆர் Q ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ நேரோவராக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த Q ஃபேக்டர் அதிகமாக இருந்தது அப்படின்னா செலக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரேடியோலெல்லாம் அந்த டியூனிங் பண்ணுறோம்ல, அங்கே வந்து பேசிக்காக LC சீரிஸ் சர்க்கியூட் தான் இருக்கும். ஸோ நம்ம டியூன் பண்ணும்போது அந்தந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியும் நம்ம டியூன் பண்ண ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கிளியரான வாய்ஸ் கேட்கும். அதை தான் செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த செலக்டிவிட்டி பற்றி சொல்கிறது தான் இந்த Q ஃபேக்டர். இந்த Q ஃபேக்டரை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா Q இஸ் ஈக்குவல் டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பை பேண்ட்வித். இல்லை இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை ஒமேகான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பேண்ட்வித் அப்படிங்கிறது 2Δω. இந்த பேண்ட்வித் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போது எந்த இடத்துல பவர் வந்து 1/√2 டைம்ஸ் ஆஃப் I0 வருதோ அதுதான் வந்து ω1. அதே இது இந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு ω2 கிடைக்கும். இந்த ω1க்கும் ω2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று இப்படி டிஃபைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வோல்டேஜ் across L or C divided by voltage across R. ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா Q is equal to ஒமேகா, அதாவது XL by R அப்படின்னு வரும். இந்த XLக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒமேகா L by R.
இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸில். இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸில் வேணும் அப்படின்னா Q is equal to 1 by omega c R அப்படின்னு வரும். அதாவது XC by R. இல்லை எனக்கு இந்த ரெண்டுமே வேண்டாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் RLC எல்லாத்துலேயும் வேணும் அப்படின்னா அப்போ வந்து Q is equal to 1 by R root of L by C. இதுதான் குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும், Q ஃபேக்டர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, அதே நேரத்தில் கெப்பாசிட்டன்ஸும் கம்மியாக இருக்கணும், இண்டக்டன்ஸ் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த டாப்பிக்குடைய தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஸோ எல்லாமே சூப்பர் டூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following combinations should be selected for better tuning of an LCR circuit used for communication? So you selected for better tuning. So selectivity, Q factor formula என்னது 1 by R root of L by C. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கம்மியாக இருக்கணும், கெப்பாசிட்டன்ஸும் கம்மியாக இருக்கணும். ஸோ கொடுத்துருக்க இதில் பாருங்கள் 20, 25, 15, 25. ஸோ 15 இது ஒன்று. அடுத்து மற்ற எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அடுத்து 1.5, 2.5, 3.5, 1.5. ஸோ எல்லுக்கு அதிகமாக இருக்கணும், 3.5 இருக்குது. அண்ட் 35, 45, 30, 45, சி கம்மியாக இருக்கணும், 30. ஸோ எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வேணா நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கனாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இன்கேஸ் ஏதோ ரெண்டு வேல்யூ, இப்போ எனக்கு இங்கே L is equal to 3.5 பதிலாக 2.5 இருந்தது அப்படின்னா பிஎன்சிக்கு நீங்கள் கால்குலேஷன் போட்டு எதுக்கு Q ஃபேக்டர் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் செலக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட், a series RC circuit is connected to an alternating voltage source. Consider two situations when capacitor is air filled, when capacitor is mica filled. Current through resistor is I and voltage across capacitor is V. Then, so இங்கே ஒரு RC சர்க்கியூட் இருக்குது. RC சர்க்கியூட்டில் நம்ம எடுக்கும்போது நமக்கு ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் R இருக்கும், கெப்பாசிட்டர் XCயாக இருக்கும், அண்ட் இம்பிடன்ஸ் வந்து Z is equal to root of R square plus XC squareன்னு பார்த்தோம், அண்ட் voltage is equal to root of VR square plus VC ஸ்கொயர் இப்படி தான் வரும். இப்போ இங்கே கெப்பாசிட்டரை ஏர் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து இனிஷியல் கெப்பாசிட்டன்ஸ் என்னவோ அந்த வேல்யூவில் அப்படியே இருக்கும், அதாவது எப்சிலான் நாட் A/D அந்த வேல்யூ அப்படியே இருக்கும். இதே மைக்காவில் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இனிஷியல் கெப்பாசிட்டன்ஸை விட K டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மைக்காவுடைய டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்னவோ அதை பொறுத்து அதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ கரண்ட் எடுத்தோம் அப்படின்னா கரண்ட்டோட ஃபார்முலா V by root of R square plus 1 by omega c the whole square அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது கெப்பாசிட்டர் ஆஃப் ஏர் இஸ் லெஸ் தென் கெப்பாசிட்டர் ஆஃப் மைக்கா, அதாவது CB அப்படின்னு எடுக்கிறேன். அப்படி பார்க்கும்போது கரண்ட் வில் பி லெஸ் தென் கரண்ட் பி, ஏன்னா இங்கே ஒமேகா சி மேலே போயிடும், அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ IA இஸ் லெஸ் தென் IB. அப்போ IA வந்து லெஸ்ஸாக இருந்ததுன்னா வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ VA இஸ் கிரேட்டர் தென் VB. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா D. VA is greater than VB. Third question, an AC voltage is applied to a resistance R and an inductor L in series. So ஒரு resistor and ஒரு inductor சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. If R and the inductive reactance are both equal to 3 ohm, அப்படின்னா என்ன? R is equal to XL is equal to 3 ohm. The phase difference between the applied voltage and current in the circuit is. ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போது இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சி பாருங்களேன். இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா இது R, இது XL, இது Z, இந்த ஆங்கிள் தான் பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்போது tan pi is equal to XL by Rன்னு வருமா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ XLோட வேல்யூ 3 ohm, Rோட வேல்யூ 3 ohm. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 1 கிடைக்கும். ஸோ tan pi is equal to 1, pi is equal to tan inverse of 1. ஸோ எந்த வேல்யூக்கு tan வந்து 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi by 4க்கு. ஸோ அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன? pi by 4, ஆப்ஷன் B. அடுத்து, a coil has resistance 30 ohm. ஸோ Rோட வேல்யூ 30 ohm and inductive reactance XL is equal to 20 ohm at 50 Hz. If an AC source of 200 volt, so voltage oda value 200 volt irundaduna at 100 Hz is connected across the coil, the current in the coil will be. இப்போ எனக்கு inductive reactance 20 ohm எப்போ அப்படின்னா 50 Hz அப்போ 100 Hz என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு XL dash is equal to XL by nu into nu dash, அதுதான் ஃபார்முலா. ஸோ XL ஓட வேல்யூ 50 Hz, nu dash
final frequency 100 Hz, initial frequency XL ஓட வேல்யூ 20. இப்போ இது கேன்சல் பண்ணா 2. அப்போ நியூ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ஓமா இருக்கு. இப்போ கரண்ட் கேட்டிருக்காங்க. கரண்ட்டோட ஃபார்முலா I is equal to V by Z அப்படிங்கிறது நமக்கு தெரியும். V ஓட வேல்யூ 200 பட் Z ஓட வேல்யூ இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ Z is equal to root of R square plus XL square which is root of 30 square plus 40 square which is root of 900 plus 1600 root of 2500 which is 50 ohm. So Z ஓட வேல்யூ 50. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது I is equal to 200 divided by 50 cancel ஆச்சுன்னா 4. So I ஓட வேல்யூ 4 ampere. So option B. Next, in a given circuit, the reading of voltmeter V1 and V2 are 300 volts. So இங்கே V1ல என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இண்டக்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. So VL is equal to V2ல என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கெப்பாசிட்டர். So VL is equal to VC. இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா என்ன கண்டிஷன்? எஸ், ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கு. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இருக்காது. The reading of voltmeter V3 and ammeter A are respectively. So நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா V is equal to root of VR square plus VC minus VL the whole square. இங்கே VCயும் VLயும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு root of VR square வரும். இது கேன்சல் ஆச்சுன்னா V is equal to VR. அப்போது VR ஓட வேல்யூ என்ன டேட்டாவோ கொடுத்துருக்காங்களோ அதே தான், சோர்ஸ் வோல்டேஜே தான் இருக்கும். ஸோ VR is equal to 220 volt. இப்போ கரண்ட் கண்டுபிடிக்கணும். கரண்ட்டோட ஃபார்முலா V by Z. பட் இங்கே ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கிறனால Z is equal to R. ஸோ I is equal to V by Rன்னு வரும். V ஓட வேல்யூ 220, R ஓட வேல்யூ 100 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ I வந்து 2.2 ஆம்பியர். ஸோ 220 வோல்ட் 2.2 ஆம்பியர், இதுதான் ஆன்சர். So option B, 220 volt 2.2 ampere. Next, what is the value of inductance L for which the current is maximum in a series LCR circuit with C is equal to 10 microfarad and omega is equal to 1000 second inverse. So L ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, C ஓட வேல்யூ ஒமேகா வேல்யூ கொடுத்துருக்காங்க, அண்ட் கரண்ட் வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. கரண்ட் எப்போ மேக்ஸிமமில் வரும்? ரெசனன்ஸ் கண்டிஷனில் தான் கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமம் வரும். அண்ட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் இதுக்கான வேல்யூ ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் எல்சி. அப்போது 1000 இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் எல் இன்ட்டு 10 இன்ட்டு 10 டு தி பவர் ஆஃப் -6 அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 10 டு தி பவர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை root of 10L into 10 to the power of -3 எழுதலாமா? ஏன்னா 10 to the power of -6 ரூட் எடுக்கும்போது 10 to the power of -3 வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 to the power of 6 is equal to 1 by root of 10L வரும். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா root 10L is equal to இந்த 10 to the power of -3 இங்கே வரும்போது 10 to the power of 3 into 10 to the power of -3 is equal to 1 by root of 10L வரும். அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி 1 வந்துடும். 1 is equal to root of 10L. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா root 10L is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் 10L is equal to 1, L is equal to 1 by 10. ஸோ L is equal to 0.1. பட் நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினில் 1 மில்லி ஹென்ரி, 10 மில்லி ஹென்ரி, 100 மில்லி ஹென்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லி ஹென்ரியில் எழுதணும் அப்படின்னா எனக்கு 100 மில்லி ஹென்ரி அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 100 into 10 to the power of -3 ஓட வேல்யூ தான் 0.1. So option D, 100 millihenry. Next, in a circuit, L, C and R are connected in series with an alternating voltage source of frequency F. The current leads the voltage by 45 degree. So current leads அப்படின்னு கொடுத்துருக்காங்க. current lead ஆச்சு அப்படின்னாலே அது என்ன சர்க்கியூட்டு? கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். ஸோ அப்போ XC is greater than XL, இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கங்க. அண்ட் பையோட வேல்யூ 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இங்கே இதுக்கான இம்படன்ஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா R, இது XC minus XL, இது Z, இது வந்து பை. அப்போது tan pi is equal to XC minus XL by R அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan 45 ஓட வேல்யூ 1. அப்போது R is equal to XC minus XL. அப்போது XC is equal to R plus XL எழுதலாமா?
இப்போ இதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸியோட ஃபார்முலா 1/2π fc ஃப்ரீக்வன்சி fன்னு எடுத்திருக்கோம். அப்போது r + 2π fl அப்படின்னு வரும். இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 2π fc = 1/r + 2π fl அப்படின்னு வரும். சியோட வேல்யூ தான் வேணும். அப்போது 1/2πf × r + 2πfl இதுதான் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. அப்போது கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி 1/2πf × 2πfl + r. Next, the value of quality factor is, so quality factor ஓட ஃபார்முலா தெரியும், Q = ωL/R. So option A தான் ஆன்சர். Next, a circuit when connected to an AC source of current gives 12 volt. So AC currentல flow ஆகும்போது அதனுடைய voltage வந்து 12 voltா இருக்குது and current வந்து 0.2 ampere இருக்குது. The same circuit when connected to a DC source of 12 volt. So DCல போகும்போது 12 volt and gives a current of 0.4 ampere. ஸோ டிசியில் கரண்ட் கொடுக்குது அப்படின்னாலே இங்கே இருக்கிற சர்க்யூட்டில் பாருங்களேன், ரெசிஸ்டர் பிரச்சனை கிடையாது, இண்டக்டராக ஏசியாக இருந்தாலும் சரி டிசியாக இருந்தாலும் சரி அலோவ் பண்ணும். பட் கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி, இண்டக்டர் பிளாக்ஸ் ஏசி. அப்போது இங்கே டிசிலையும் அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ கொடுத்துருக்க சர்க்யூட் வந்து கெப்பாசிட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் நமக்கு இங்கே இம்படன்ஸ் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏசி எடுத்தேன் அப்படின்னா ஜட்டோட வேல்யூ 12/0.2 which is 60 ohmனு வரும். இது ஏசிக்கு. டிசிக்கு எடுத்தீங்க அப்படின்னா R = V/I, so which is 12/0.4. அப்போ என்ன வரும் 30 ohms அப்படின்னு வரும். that is greater than R. ஸோ இங்கே கெப்பாசிட்டர் எக்ஸிஸ்ட் ஆகாது அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ அப்போ என்ன சர்க்யூட்டாக இருக்குன்னா எல்ஆர் சர்க்யூட்டாக இருக்கும். சீரிஸ் எல்ஆர் சர்க்யூட்டில் தான் இந்த இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த டாபிக் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸும் ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அடுத்த என்ன டாபிக், நீங்கள் எந்த டாபிக் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோஸ் எடுத்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.